நம்ம நிறைய சமயம் ரோட்டில் போகும்போது, இல்லை ட்ரெயினில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது, இல்லை நம்ம பக்கத்து வீட்டில் நம்ம நெய்பர்ஹுட்டில் பார்க்கும்போது சில விஷயங்களை பார்த்து ரொம்ப ரசிப்போம், ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். அது அப்படியே நம்மளே வாழ்ந்த மாதிரி, நம்மளே அந்த இடத்துல இருக்க மாதிரி ஒரு ஹாப்பினஸ் ஃபீல் பண்ணுவோம். பட் அதுவே அதே மாதிரி அந்த ஹாப்பினஸ்ஸே உங்கள் லைஃப்பில் உங்களுக்கே நடக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ரொம்ப வெல்கமிங்காக இருக்க மாட்டோம். இதெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா, நான் இருக்கிறது அப்படியே இருந்துட்டு போகிறேன், இது எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் சிலருக்கு இருக்கலாம். பேசிக்கலி யூ ஃபீல் தட் இந்த ஹாப்பினஸ், இந்த மாதிரி ஒரு ஜாலியெல்லாம் நமக்கானது இல்லை, அதெல்லாம் ஒரு சிலருக்கு தான், அது நமக்கு இல்லை, நமக்கு இதுதான் லைஃப், நம்ம இப்படியே இருந்துடலாம் இப்படின்னு ஒரு நாட் ஸோ குட் தாட் நம்மள நிறைய பேர் இருக்கும். ஏன் வை இஸ் தட் ஸோ? நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் ஒரு ஹாப்பியாக, ஒரு ஜாலியாக, ஒரு அமேசிங்கான ஒரு லைஃப் வாழ்கிறதுக்கு தானே நம்ம எல்லாரையுமே கடவுள் இங்கே அனுப்பிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட்லி நமக்கு எல்லாமே பாசிபிள். நம்மளும் நம்ம நினச்ச மாதிரி ஜாலியாக இருக்கலாம், நம்ம நினச்ச மாதிரி சந்தோஷமாக இருக்கலாம், நமக்கும் அந்த மன நிம்மதி, மனநிறைவெல்லாம் நமக்கு எல்லாமே டிசர்விங் அப்படிங்கிறத முதல்ல நம்ம நம்பணும். ஃபஸ்ட்டு நம்ம நம்பினா தான் நமக்கு அந்த வாழ்க்கையில் அது வரும். இல்லை நம்ம நம்பிக்கையே இல்லாமல் இன்கேஸ் கடவுளாக பார்த்து அப்படி தூக்கி வீசுகிறாரு, இந்தாப்பா வச்சுக்க அப்படின்னாலும் நமக்கு அது நம்பிக்கை இல்லைன்னு வைங்களேன், அது சஸ்டெயின் ஆகாது, அது அகேன் போயிடும். திரும்ப பேக் டு நீங்கள் என்ன நம்புறீங்களோ அதுதான் உங்களுக்கு வரும். இன்னிலேருந்து நம்ம இதை மாற்றலாமா? நம்ம மைண்ட் செட்டை மாற்றலாமா? Let's all believe that we are all capable of having a happy, amazing, wonderful, beautiful, peaceful, abundant life. நம்ம எல்லாருமே அதுக்கு டிசர்விங்கான ஆளுங்க தான். We are all a part of God, and thus God deserves to be sad, no right? So நீங்களும் அதே தான். Let's all change our mind shift from today, and happy manifesting.